இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெசிபிக்கு பின்னாடி எனக்கு ஒரு அழகான மெமரி இருக்கு. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் அவர் லஞ்ச் பாக்ஸ்க்கு அவங்க பாட்டி இது ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நாங்கள் சண்டை போட்டு நாளெல்லாம் இருக்கு இதுக்காக. இதோட ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, சீரகம், 2 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் குருமிளகு இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிட்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்டா வணங்கினதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனையில வணங்கி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் பட்டை கிராம்பு மசாலா, நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடரையும் ஒரு பாதி அளவு மட்டும் ஆட் பண்ணிட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா கொத்தி கொத்தி கிண்டிட்டே இருக்கேன். நல்லா அது ஃப்ரை ஆகணும், அதுக்காக தான். இப்போ மீதி இருக்கிற மசாலாவையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் அது கூட ஆட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரையா வேணுமோ அந்த அளவுக்கு அதை ட்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். மசாலாலாம் நல்லா கிறிஸ்பி ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு ஃபைனலா கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி சர்வ் பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இது டிஃபன் பாக்ஸ்க்கெல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கும். மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க.